சுறா ரிலீஸ் வந்தா போதும். சுறா ரிலீஸ் எங்களுக்கு கண்டிப்பா சுறா ரிலீஸ் சாங் ஒன்று வர பார்த்தீங்கன்னா தலைப்படம் கூட தீனா ஒரு நாள் தான் ஓச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேற எங்கேயும் இன்னும் ஓடல அது நின்றுச்சு அதோட. கில்லி 5வது வாட்டி பார்க்குற ரீ ரிலீஸில் இன்னும் அது அப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பிறந்த நாளைக்கு வேறு துப்பாக்கி சொல்லியிருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டி வெற்றி அடியும். வரலாற்று சிறப்பு மிக்க படம் கில்லி. தளபதியால் மட்டும் தான் முடியும். அதான் ரிலீஸ் ஸ்ட்ரைட் ரிலீஸ் படமே 50 நாள் ஓடுறது கஷ்டம். ஒரு ரீ ரிலீஸ் படம் 50வது நாள் ஏன் 100வது நாள் கூட ஓடணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக தளபதியால் மட்டும் தான் முடியும். பார்ப்பேங்க சண்டேஸில் வீக்கெண்டில் பார்ப்பேன் கண்டிப்பாக போவேன். ஓகே, இன்னும் ஒரு நீங்கள் 5 வாட்டி ஏற்கனவே பார்த்துட்டு நீங்கள் படம் திருப்பி இன்னொரு தடவை ரீரிலீஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக பார்ப்போங்க. கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு வயசு 60-70 ஆனாலுமே கில்லி பண்ண நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அப்படி என்ன அந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான விஷயம்? தளபதி தான் வேற யாருமே இல்லை. தளபதி மட்டும்தான் வைப்போம். அவர் படத்தை காட்டினாலே நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் நாள் மிரட்டாரு தளபதி. இது வந்து ஹாப்லாம் ஐயோ சொல்லவே முடியாது. செகண்ட் ஹாப் அந்த சாங் இருக்கே நீ சொல்லு தெளிவா சொல்ல போனேன்னு வச்சுங்களேன். இது வந்து 50 அந்த மாதிரி இல்லை. சீரியஸாக ஃபஸ்ட் டே வந்து ஒரு புது படம் வந்த மாதிரி அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது இல்லாமல் தேட்டர் ஓரம் சொல்லணும்னு வச்சுங்களேன் 3 பாட்டுமே அகைன் போட்டுகிட்டே இருந்தார். ஸோ அந்த மாதிரி வைபெலாம் வந்து இன்னும் சூப்பராக கிடச்சிருந்துது. இது வந்து இந்த 3 படத்துக்கும் வாரணம் படத்துக்கு எப்படி வந்தோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு மேலே இந்த கில்லி தளபதி படத்துக்கு அப்படி இருந்துச்சு ப்ரோ. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஷா அண்ட் விஜய் பேர் பார்த்தாலே ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த படத்தில் நல்லா ஒரு கோட்டா இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? அது எத்தனை வாட்டி சொல்கிறது? அவங்க ஒன்றா வந்து 6 படம் நினச்சிறாங்க. அந்த 6 படமே வந்து எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதெல்லாம் சொல்லவே வேணாம். கில்லி படம் அதில் அவங்களுக்கு ரொமான்ஸ் இதில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் அவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எக்ஸ்பிரஷன்லாம். ஸோ சொல்லுங்கள் கில்லி 2 எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேணாம். இல்லை அந்த சஜஷன் வந்து ஒன்றே போதும். இது இன்னொரு 10 வருஷம் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் செம்மையாக ஆகும். ஆனால் 2 எடுத்தா வேண்டாம். இது வந்து ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த எஃபெக்ட் மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி ஒரு பாட்டுமே வந்து 2 தடவை போட்டாங்க. 3 பாட்டு ஒன்ஸ் மாதிரி போட்டாங்க. குழந்தைங்க ஃபேமிலி லேடிஸ் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு 50th டே ஒரு ரீ ரிலீஸ் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ எஃப்எஸ் பார்த்த மாதிரி இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் விசில் போடு பாட்டும் இன்டர்வலில் போட்டாங்க. அதுக்கு ஹோல் தேட்டரில் வந்து ஒருத்தர் கூட சீட்டில் கிடையாது. எல்லோரும் வந்து ஸ்க்ரீன் கிட்ட தான் போய் டான்ஸ் ஆடிருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாளைக்கும் இதே படம் தான் திரும்பி இன்னும் 2 ஷோ போடுறேன்னு இருக்காங்க. ஜூன் 22 வேறு 8 விஜய் படம் வந்து 8 படம் போகிறேன்னு இருக்காங்க. 8 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க வேறு. தளபதி இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டு அந்த மாதிரி படம் நடிக்கிறது டவுட் தான். அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் நேரம் வருத்தமாக தான் இருக்குது. ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வச்சுருக்காங்க வருஷத்துக்கு ஒரு படம்ன்ட்டு. ஏன் ஆசைன்னா விக்ரம் 3 அவர் நடிக்கணும். ஒரு கேமியோ ரோல். விக்ரம் 2 சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விக்ரம் 3 நடிச்சா சூப்பராக இருக்கும் நடித்தாருன்னா. அதுக்கோசம் கூட பார்த்தீங்கன்னா தலைப்படம் கூட தீனா ஒரு நாள் தான் ஓச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேற எங்கேயும் இன்னும் ஓடல அது நின்றுச்சு அதோட. தளபதி படம் பாருங்க எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது. இன்னும் செம்மையாக ஓடுது. அதனால அது அப்படி வரேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. செம்மையாக இருக்குது. இன்னும் நாங்கள் 100 days ஓடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னும் நாங்கள் என்ன சாங்ஸ்லேருந்து மூவிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அதேமாதிரி நம்ம தலைக்கு பர்த்டே வருது. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. நீங்கள் வருஷம் படம் நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இன்னும் எங்களுக்காக நீங்கள் நல்லா பண்ணணும்ண்ணா. தெரியல, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் தளபதி ஃபேன் தான். இன்னுமே நான் சீக்கிரமாக நிறைய படத்தை கொடுங்க. நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் ஃபேன்ஸ்லாம். லவ் யூண்ணா. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே 2 வாட்டி சாங் கேட்டாங்க. நாங்கள் செம்ம வைப் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே செம்ம டான்ஸ் லைட்னிங்னா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆக்சுவலி இது 3rd டைம் வந்து பார்க்குறோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அண்ணா நீங்கள் இன்னும் எங்களுக்கு நிறைய லவ் கொடுக்கணும், நிறைய மூவிஸ் நடிக்கணும். உங்களோட துப்பாக்கி படம் வருதுன்னு சொல்லி ஓனர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ ஒரு படம் நடிக்கிறீங்களோ வந்து விசில் போட சாங் கூட போட்டாங்கண்ணா. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய படம் நடிக்கணும் கொடுக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. படம் வந்து நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஹவுஸ்ஃபுல் ஷோ. நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கே திரும்ப வரோம்? திருவண்ணாமலேருந்து வரோம் நாங்கள். அதான் ப்ரோ. இப்போ டேரக்ட் ரிலீஸ் படமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே போகும். எல்லாம் விஜய் அண்ணன் வச்சு தான். ஓகே. ஆமாம், எல்லாம் ஃபுல் வைப்பு ப்ரோ படம்.
சரிங்களா? பாட்டும் 2 வாட்டி போட்டாங்க சார் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டிகேட் சார் இந்த ஃபிலிம். எத்தனை வாட்டி பார்த்தாலும். நான் தலை ஃபேன் தான், எனக்கு ஆனால் கில்லி படம் பிடிக்கும். செம்ம வைப்பாக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அதான் இப்போ வந்து டேரக்ட் ரிலீஸ் ஆகிற படமே வந்து 2 வாரத்துக்கு மேலே ஓட மாட்டேங்குது. இது ரீ ரிலீஸ் ஆகி 50th டே போகுது. ஸோ தளபதி வந்து இந்த படம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கு தான். ஒன்று மேலே அப்புறம் விஜய் படம் தானே ஓடுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, பேச்சு படம்னாலே ஓடும். அதாவது ஆடியன்ஸோட பல்ஸை வந்து அந்த டைமில் எப்படி பிடிச்சிருக்காங்கன்றது இந்த மாதிரி படம்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ஸ் இன்னும் வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ வர படமும் அந்த கண்டிப்பாக ஓடும். ஸோ ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறதா மேட்ரு. இந்த மாதிரி படம்லாம் நிறைய வந்ததுன்னா விஷயங்கள்லாம் கில்லி மூவியில் என்னென்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? என்டர்டைன்மெண்ட் சார், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது சார். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு, என்டர்டைனர் சார், பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அதாவது அந்த 3 மணி நேரம் வந்து நம்மளை மறந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு சினிமாவோட வெற்றின்றது. அதை வந்து இந்த படம் வந்து எல்லா விதத்துலையும் வந்து மக்களுக்கு கொடுக்கறதா தான் இந்த படம். இன்னும் சாங் தான் ப்ரோ, சாங் தான் படத்தில் பின்னிட்டாரு. பெஸ்ட் இந்த கில்லியிலேயே நிறைய சாங்ஸ் இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங்னா? நம்ம அர்ஜுன் ரிவியூ தான். எல்லாமே ஃபேவரட் ப்ரோ. வித்யாசாகரே வெயிட் பயங்கரமா இருக்கும். வேற மாதிரி வித்யாசாகர் வேற மாதிரி. அது வேற மாதிரி. அதாவது இது அப்போவே கொண்டாடி இருக்க வேண்டியது, இப்போ கொஞ்சம் தள்ளி கொண்டாடுறோம். அதை விட அதிகமாக கொண்டாடுறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. காம்போனாலே அது வெற்றி தான். சரியான ஹிட் ஆகும். இல்லை சார், ஃபஸ்ட் டைமும் வந்தோம், ஃபர்ஸ்ட் டேவும் இங்கே தான் வந்தோம். இப்போ 50th டே சேம் வைப். அதே என்ன எப்படி இருந்ததோ ஃபர்ஸ்ட் டே பார்த்துரும் போது அதே மாதிரி தான் இருக்குது. பர்த்டே தளபதி பர்த்டேக்கு வந்து துப்பாக்கிலாம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், திருப்பி அதே வைப்போட. பட் கண்டிப்பாக அது எப்படி வராமல் கண்டிப்பாக வருவோம். 22nd அன்னைக்கு தளபதி பர்த்டே அன்னைக்கு ஏதோ 8 படம் கண்டினியூஸாக போட போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம், 2 டேவும் முடிஞ்சா ட்ரை. அவரை விட நாங்களும் வெறித்தனமான கமலா லைக் இதுதான். பார்ப்போம் எத்தனை தடவை வந்தாலும். ஏன்னா இதுக்கப்புறம் ரீலீஸ் தான் பார்க்கணும் போல் தளபதியை. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் கண்டிப்பாக. இது நல்லா இருந்தது, வைப் சேம் வைப். தேங்க்யூ. அவ்வளோதான், நான் 8 ஷோண்ணா. துப்பாக்கி ரீ ரிலீஸ் இருக்குண்ணா, கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டேன். அவர் கமல்ஹாசன் தளபதி படம் போடுறாங்க, ஒரே நல்ல டிஃப்ரெண்ட் படம் போடுறாங்க. யா இட்ஸ் குட், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வைப் செக் எப்படி இருந்துச்சு? வேறு மாதிரி தரமாக இருந்துச்சு. தலைவர் படம் வேறு மாதிரி இருந்துச்சு. நல்லா வைப் நல்லா பண்ணீங்களா? எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஃபர்ஸ்ட் வாட்டி நான் தேட்டரில் பார்க்கல, டிவியில் தான் பார்த்தேன். இது ஃபஸ்ட் டைம் தேட்டரு, வேறு மாதிரி வைப்பு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஜூன் 20 வந்து தளபதியோட துப்பாக்கி ரீரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கும் வரும், தரமாக சம்பவம் பண்ணிட்டு போகலாம். வருஷம் கழிச்சு ஒரு படம், அதுவும் ரீரிலீஸு, அதுவும் 50வது நாள் படம், ஹவுஸ்ஃபுல்லு, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நானே கிட்டத்தட்ட ஒரு 5வது வாட்டி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு படம். சின்ன பிள்ளைங்க பார்த்தது 2004 என்ன வயசு இருக்கும், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம். இது ரீரிலீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்தது. இப்போது ரீரிலீஸ் துப்பாக்கி ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. 8 ஷோக்கு 8 படம் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்க்கலாம். லெட்ஸ் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. FDFS மாதிரி தான் ப்ரோ இருந்தது, செம்மையாக இருந்தது வைப்பு. ஓகே, ஸோ இது எனக்கு ஆக்சுவலி இது வந்து ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகி 50th டே செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கில்லிக்கு நடக்குது. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ ரெக்கார்டு அண்ணா வந்தாலும் ரெக்கார்டு தான். அதுவும் கில்லி வந்து வைப் தான், வைப் மெட்டீரியல் தான் அது. அதனால் உள்ளே போனால் அப்புறம் வைப் தான் ப்ரோ, ஜாலியாக இருக்கும் உள்ளே போய். ஆமாம். ஸோ சாங்ஸ்லாம் நிறைய வாட்டி இது பண்ணாங்களாமா? மூணு சாங்ஸ் ரிப்ளை பண்ணாங்க ப்ரோ. ஒரு விஷ்ணு ப்ரோவே வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து 3 சாங்ஸ் ரிப்பீட் போடுறோம் ஃபஸ்ட் டைம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னும் வீட்டாக இருந்தது ப்ரோ. பட்டேக்கார துப்பாக்கி வரப்போகுதுன்னு. ஆமாம் ப்ரோ. துப்பாக்கிலாம் தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு அது நான் இது கேட் எகிரி வச்சு பார்த்த படம் துப்பாக்கி. ஸ்கூல் படிக்கும் போது 12th திருப்பி அதை பார்க்கறதுல வெயிட்டாக இருக்கேன். ஆமாம். தளபதியோட எத்தனை மூவி ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ, அதான் ப்ரோ வேலை எங்களுக்கு, வேறு என்ன வேணும்? ஓகே, ஸோ இப்போ அரசியல் வேறு போயிட்டார் தளபதி. ஆமாம் ப்ரோ. நினைக்கிறீங்களா அவருக்கு அரசியலுக்கா? ப்ரோ கப்பு நமக்கு தான் ப்ரோ, கப்பு முக்கிய மாதிரி தான். ஆமாம். ஓகே, கோட் படத்துக்கும் இப்போ வந்து சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? கோட் படம் உள்ள போட்டாங்க ப்ரோ, விசில் போட்ட சாங் போட்டாங்க. நாங்கள் கேட்டோம், அவர் விஷ்ணு ப்ரோ வந்தார், வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசினார், ரெக்கார்ட்ஸ் பண்ணோம், போட்டாங்க. அது வைபாக இருந்தது ப்ரோ. அந்த மூவிக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கோட்டு ப்ரோ, நம்ம என்ன ப்ரோ, அண்ணன் மூவி நல்ல வீட்டு தான் நமக்கு, அதெல்லாம் வெறித்தனம் தான் ப்ரோ. ஆக்சுவலி கில்லி 50th டே ரிலீஸ் செலிப்ரேஷனாக இல்லை FTFSன்னு தெரியல, அந்தளவுக்கு பயங்கரமாக போச்சு. ஆக்சுவலி ரீரிலீஸ்லேயே நான் இது 6வது வாட்டி பார்க்குறேன். அந்தளவுக்கு திகட்டாமல் பார்க்கலாம் இல்லையா எல்லாருமே. ஆக்சுவலி இந்த படத்துக்குன்னே டைஹார்ட் ஃபேன்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் தளபதி ஃபேன் தான், எஸ்பெஷலி இந்த படத்துக்கு டைஹார்ட் ஃபேனுங்கிறதுனால எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலான்னு தான் வந்தேன். ஸோ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். பொதுவாக நம்ம வந்து ஸ்கூல் டைமில் வந்து நம்ம சண்டேலேயே நிறைய தடவை அதிக தடவை பார்த்ததுனால சரி நம்ம தேட்டரில் வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தது தான் இங்கே. ஸோ அது ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த படம் இப்போ ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் டே அந்த ஒரு வாரம் கமலாத்தில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இத்தனை நாள் இந்த 50 நாள் ஆகி கூட இந்த செலிப்ரேஷன் இன்னும் கூட்டம் நிறையா வருதுன்னா அது காரணம் தளபதி ஆக்டிங், அவரோட டான்ஸ் எல்லாம் தான். இப்போ வந்து அவர் நினைக்கிறார்ல இது மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறார்ல, அதுக்காகவே வருஷத்துக்கு அவரோட ஒரு படம் வரணும். ஒரு படம் வந்தாலும் நாங்கள் இந்த ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷமாக பார்த்து அவரை நாங்கள் தேட்டரில் எல்லாம் விசில் போடுவோம். இப்போ இந்த 50வது ஷோவே ஃபஸ்ட் டே ஷோவோட ரொம்ப பிரமாண்டமாக பண்ணானுங்க. இந்த எப்பவுமே ஒரு 1-2 பார்த்தா ரிப்பீட்டாக போடுவாங்க, இது ரொம்ப 3 பாட்டு ரிப்பீட் போட்டிருக்காங்க. நடுவில் இன்டர்வல் வேறு விசில் போட்டு சாங் போட்டாங்க. அவர் விசில் போட்டு சொன்னப்போ 200 பேர் தேட்டருக்குள்ள எல்லாரும் பயங்கரமான விசில் போட்டாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? கில்லியோட ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிருங்க டைலாக் என்ன சொல்கிறது, ஆல் ஏரியாவில் தளபதி தான் கில்லி, இனி யாராலையும் மாற்ற முடியாது. புது ஆக்டர் என்ன ஆக்டர் வந்தாலும் மாற்ற முடியாது. தளபதி எடுத்து எவனாலும் பிடிக்க முடியாது. அவ்வளோதான்.